வணக்கம். இன்னும் நம்ம அந்த கண்டிஷன்டு மைண்ட் அதை ஒட்டியே அந்த மனம் பற்றியே இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்கலாம். மகரிஷி ஒரு பாடல்ல சொல்லும்போது, "எந்தெந்த காலத்தோ இளம் காலம் தேவை. இவையொப்ப தோன்றியன எத்தனையோ செயல்கள். அந்த செயல் அக்கருத்து இன்று அனுபவத்திற்கோ உணர்ச்சிக்கோ ஒரு துன்பம் அளிக்குமெனில் தவிர்ப்போம்." அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை சொல்லுவார். நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் தோன்றி இருக்கும். அது அந்த காலகட்டத்துக்கு அந்த விதி, அந்த கட்டுப்பாடு, அந்த நிபந்தனை தேவைப்பட்டிருக்கும். அதனால் அதை அப்போ பண்ணியிருப்பாங்க. இப்போது விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. விஞ்ஞானம் வளர்ந்து விட்ட இந்த காலகட்டத்தில் அந்த விதி, அந்த நிபந்தனை, அந்த கட்டுப்பாடு இப்போது தேவையா, இந்த காலத்துக்கு இது பொருத்தமாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து, இது ஒரு துன்பம் தரக்கூடிய விஷயமா இருக்குது. அந்த நிபந்தனை, அந்த கட்டுப்பாடு அது ஒரு துன்பம் தரக்கூடிய இந்த காலத்துக்கு பொருந்தலை, இந்த காலத்தில் அது துன்பத்தை தான் தருது அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்ம தவிர்த்துருவோம் அப்படின்னு வேதாத்ரி மகரிஷி சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ஒரு அற்புதமான, ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போது எவ்வளவோ விஷயங்கள், விஞ்ஞான வளர்ச்சி நிறையா நடந்துருச்சு. இப்போது ஆரம்ப கட்டத்தில் பூமி தட்டை அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பூமி உருண்டை அப்படின்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சார். பூமி உருண்டை அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த கண்டுபிடிச்சவரை பிடிச்சி தண்டிச்சாங்க. அவருக்கு நிறைய தண்டனைகள் வழங்கப்பட்டது. அவர் அந்த வார்த்தையை திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் டார்ச்சர் பண்ணாங்க. அதெல்லாம் வேற விஷயம், அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம். அது உருண்டைன்னு கண்டுபிடிக்கப்பட்டதுக்கப்புறம் அந்த தட்டை என்று கண்டுபிடிக்கப்பட்ட அந்த விஷயம் தானாகவே ட்ராப் ஆகிடுச்சு. ஆனால் அது உருண்டை அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒருத்தன் அது தட்டையானது அப்படின்னு சொல்லணும். அந்த தட்டையானது அப்படின்னு சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் இல்லை, பூமி உருண்டையானது என்று கண்டுபிடிப்பதற்கான விதை. அந்த விதை இல்லாமல் எடுத்தோன்னே ஒருத்தர் பூமி உருண்டையானது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அப்போது அந்த பூமி உருண்டையானதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அடிப்படையான ஒரு ஸ்டேட்மெண்ட் பூமி தட்டையானது. உருண்டையானது அப்படிங்கிற உண்மை நிறுவப்பட்டதுக்கப்புறம் அந்த தட்டையானதுங்கிற விஷயம் தானாகவே ட்ராப். இது மாதிரி அறிவியல் வளர்ச்சியில் இன்னும் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். ஒரு காலத்தில் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருந்துச்சு. அந்த டிவியில் ரிமோட்லாம் கிடையாது. சேனல் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். அந்த டிவிக்கு போய் அங்கே அந்த பட்டனை அமுத்துனீங்கன்னா தான் அடுத்த சேனலை மாற்ற முடியும். அதுலேயும் ஒரு 6 சேனல் 7 சேனல் தான் அதிகபட்சம் இருக்கும். 6-7 சேனல் தான் நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அது கலர் டிவியாக மாறுச்சு. அப்புறம் அந்த கலர் டிவிக்கு ரிமோட்டு வந்துச்சு. அப்புறம் கேபிள் வந்துச்சு. அப்புறம் அது எல்சிடி டிவியாக மாறுச்சு. அப்புறம் எல்இடி டிவியாக மாறுச்சு. அப்புறம் ஓலெட்டாக மாறி இப்போ ஒரு 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 அற்புதமான ரெசல்யூஷனில் ஒரு மைனூட் டீட்டெயிலை கூட பார்க்கக்கூடிய, தெளிவாக கிளாரிட்டியோடு பார்க்கக்கூடிய அளவில் அவ்வளோ கிளாரிட்டியாக இன்றைக்கி டிவி வந்திருக்குது. அந்த காலத்து பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் கிரெயின்ஸ் நிறையா வரும். அது ஒரு டிவி வீட்டு மேலே ஒரு ஆண்டனா வச்சு அந்த ஆண்டனாவை அப்படி இப்படி திருப்பி அந்த கிரெயினை கம்மி பண்ணுறதுக்கெல்லாம் நிறையா முயற்சிகள் ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இப்போ இந்த ஓலட் டிவி, எல்இடி டிவி எல்லாம் வந்ததுக்கு அப்புறமும் நாம் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவியை அது அவ்வளோதான், ட்ராப் ஆகிடுச்சு. அவ்வளோதான். அதுதான் பேஸு. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவியை வச்சு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டிவி வந்திருக்குது. ஆனால் அதுக்காக இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வச்சு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த லேட்டஸ்ட் டிவி வந்திருக்குதுங்கிறதுக்காக அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவியை இன்னும் தூக்கி வச்சு கொண்டாட முடியாது. அதை விட்டுற வேண்டியது தான். அது இனி தேவை இல்லாத ஒரு பொருளாக தான் ஆயிடுச்சு. இப்போ அது கிட்டத்தட்ட எல்லா வீடுகள்லேயும் அதை நம்ம டிஸ்போஸ் பண்ணிட்டோம். அந்த பழைய டிவி, சிஆர்டி டிவிகளையே நம்ம டிஸ்போஸ் பண்ணிட்டோம். இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நடக்குது. ஆனால் மதம்,
சார்ந்த நம்பிக்கைகள், மனிதனுடைய அகம் சார்ந்த நம்பிக்கைகள், இந்த விஷயங்களில் இந்த இந்த பழசை வந்து ட்ராப் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து அங்கே நடக்கிறதில்ல. அது இன்னும் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த சம்பிரதாயங்கள், அந்த சடங்குகள், அந்த நிபந்தனைகள், அந்த கட்டுப்பாடுகள், அதையே வந்து நம்ம இன்னும் பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது அப்படி பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பல விதமான துயரங்களுக்கு, நம்மையும் துயரத்தில் ஆழ்த்தி கொண்டு நம்மை சுற்றி இருக்கக்கூடியவங்களையும் துயரத்தில் ஆழ்த்தக்கூடிய அளவில் பல்வேறு துயரங்களுக்கு இந்த விஷயங்கள் தான் வந்து காரணமாக. அப்போது காலத்துக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம வந்து ட்ராப் பண்ணிடணும். அது தேவை இல்லை என்பதை நம்ம முடிவெடுத்து அதை ட்ராப் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதை பற்றி வேதாத்ரி மகரிஷி நிறையா அந்த தாலியின் வரலாறு அந்த மாதிரி நிறையா விஷயங்கள், தாலிங்கிற ஒரு விஷயம் ஏன் வந்துச்சு, இதெல்லாம் வந்து நிறையா சொல்லியிருக்காரு. நம்ம உதாரணமாக பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு டெட் பாடி இருக்குது. அந்த காலத்தில் வந்து போக்குவரத்து அதிகம் வளர்ச்சி அடையாத நாட்கள் அவை. இப்போ ஒரு கிராமத்தில் ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னா, எங்கேயோ தூரத்தில் இருக்கிற ஒரு உறவினர் வந்து சேரணும் அப்படின்னா, ஒரு மாட்டு வண்டியிலையோ குதிரை வண்டியிலையோ தான் அந்த இடத்துக்கு வந்து சேரணும். ஒரு லாங் ட்ராவல். அது வந்து ஒரு 2 நாள் ஆகலாம், 6 நாள் ஆகலாம், 1 நாள் ஆகலாம். அது டிஸ்டன்ஸை பொறுத்து வந்து அது மாறுபடும். அந்த காலத்தில் அந்த பாடியை வந்து இன்டாக்டாக வச்சுக்கிறதுக்கான ஃப்ரீசர் ஃபெசிலிட்டியெல்லாம் அப்போது இல்லை. அப்போ ஒருத்தர் வயதாகி நோயில் இறந்துட்டாங்க அப்படின்னா, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவர் பாடியை வந்து புதைக்கணும் அல்லது எரிக்கணுங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. ஆனால் எங்கேயோ தூரத்தில் இருக்கக்கூடிய அவருடைய இறந்தவருடைய மகன் அல்லது மகள் அல்லது மனைவி அல்லது கணவர், இந்த மாதிரியான உறவினர்களுக்கு கடைசியாக வந்து ஒரு முறை அந்த முகத்தை நம்ம பார்த்துறணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். எங்கேயோ ஒரு தூரத்து ரிலேட்டிவுக்கும் அந்த கடைசியாக ஒரு முறை அவருடைய முகத்தை பார்த்துறணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். அப்போது அதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு, கடைசி வரைக்கும் அவருடைய முகத்தை மூடுற வரைக்கும், மண்ணு போட்டு அவர் முகத்தை மூடுற வரைக்கும் அந்த வாய்ப்பு வந்து அந்த எங்கேயோ தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த உறவினர் அவருக்கு வந்து கொடுக்கணும். அப்படி கொடுக்கறதுக்காக என்ன ஒரு முறையை ஏற்படுத்தி வச்சாங்க அப்படின்னா, இது அந்த பாடியை வீட்டிலிருந்து அந்த இடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இது ஒரு ஊர். இந்த ஊரில் எங்கேயோ ஊரினுடைய எல்லையில் அந்த இடுகாடு இருக்கும். அந்த ஊர்லேருந்து ஒரு தூரத்து ஊர்லேருந்து ஒருத்தர் புதுசாக இந்த ஊருக்கு வராரு அப்படின்னா, இந்த ஊரில் இடுகாடு எங்கே இருக்குது அப்படின்னு அவருக்கு வந்து வழியெல்லாம் தெரியாது. அப்போ அந்த சமயத்தில் என்னென்னா, அந்த பாடியை வந்து இங்கிருந்து அந்த இடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய வழி பூராவும் பூக்களை, மலர்களை தூவி அந்த பாடியை வந்து இடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டால், எங்கேயோ தூரத்துலேருந்து வரக்கூடிய அந்த டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் வந்து கடைசியாக ஒரு முறை முகம் பார்க்குறதுக்காக அவர் ஓடோடி வர்றாரு. ஆனால் இங்கே பாடி வந்து கெட்டு போயிட்டுருக்குது, புதைச்சாகணும். அந்த கடமையும் அவங்க பண்ணி ஆகணும். அந்த சமயத்தில் அவர் அங்கேருந்து வந்தார் அப்படின்னா, அந்த சமயத்தில் போய் லோக்கலில் இந்த கிராமத்தில் இடுகாடு எங்கே இருக்குதுன்னு ஒவ்வொருத்தட்டையும் வழி கேட்டு விசாரித்து போயிட்டுருக்க முடியாது. அப்போது அவர் அந்த இடத்துக்கு வந்தாருன்னா, அந்த பாடி எந்த வழியாக போயிருக்குது அப்படின்னு அந்த மலர்களை தொடர்ந்தே வந்து அவர் அந்த இடுகாட்டுக்கு, அந்த பாடி இருக்கிற இடத்துக்கு அவர் சென்று அடைய முடியும். அப்போது மண் போடுறதுக்கு முன்னாடி அவருக்கு முகத்தை பார்க்கறதுக்கு ஒரு கடைசியாக கூட ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அப்போ இதனால தான் வந்து அந்த மாதிரியான ஒரு மலரை வழியெல்லாம் தூவி அந்த பாடியை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு இதுக்கு இன்னும் நிறைய காரணங்கள் நிறைய விதமாக சொல்லலாம். அந்த இறந்து போனவர் வந்து தான தர்மம் பண்ணாமல் ஒரு கருமையாக வாழ்ந்திருந்தார் அப்படின்னா, அட்லீஸ்ட் கடைசியாக அவர் பேரை சொல்லி ஒரு தான தர்மம் பண்ணுறதுக்காக அந்த பொறி, இந்த மாதிரியான அரிசி, இந்த மாதிரியான விஷயங்களை போகிற வழியெல்லாம் தூவிட்டு போனால் அது வந்து உயிரினங்கள் சாப்பிடுது. அது அவர் பேரில் நடக்கக்கூடிய ஒரு தானம். அது அவருக்கு புண்ணியத்தை கொடுக்கும். ஏன்னா வாழ்கிற வரைக்கும் கருமையாகவே வாழ்ந்துட்டார். இந்த மாதிரி நிறைய அதை தொடர்ந்து நிறைய கதைகள் அதில் பிணையப்பட்டிருக்குது. அதை ஒரு ஆர்கியூமெண்ட்டாக நம்ம கலப்ப வேண்டாம். ஆக இதுதான் வந்து அதுக்கான காரணம். இதனால தான் அந்த பூக்களை தூவி எடுத்து செல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு சடங்கு, ஒரு சம்பிரதாயம் இங்கே வந்திருக்குது.
அப்போ இந்த சம்பிரதாயம் இப்போ இந்த காலத்தில் வந்து நம்ம வந்து ஆம்புலன்ஸில் மின்மயானத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இன்றைக்கி கூகுள் மேப் போட்டால் மின்மயானம் ஈஸியாக எங்கே இருக்குதுங்கிறத காமிச்சிரும். இன்றைக்கி பாடி வந்து எங்கேயோ யூஎஸில் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஃப்ரீசரில் நம்ம வச்சுருந்து 3 நாள் 4 நாள் ஆனாலும் அவங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி பாடியை வந்து எடுத்துகிட்டு போக முடியும். இந்த மாதிரியான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இன்றைக்கி வந்துருச்சு. ஆக இன்றைக்கி அந்த பழக்கம் தேவையா அப்படின்னு பார்த்தா அது தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லணும். அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்னென்ன பழக்கங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள் உருவாகிருக்குது அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் நம்ம கூர்ந்து கவனித்து அது இன்றைக்கி அப்ரோப்ரியேட்டாக இருக்கா, இன்றைக்கி அந்த இது தேவையா அப்படின்னு பார்த்து நம்மளை நாமே சிரமத்துக்கு உள்ளாக்காமல் இந்த சடங்கு நம்ம பண்ணியே ஆகணும், இல்லாட்டி ஏதோ ஒரு தெய்வ குற்றம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்ற மனப்பான்மைக்கு நம்ம ஆளாக வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் நம்முடைய சிந்தனையை, நம்முடைய அந்த விழிப்புணர்வுங்கிற வெளிச்சத்தை அந்த விஷயத்தின் மேலே நம்ம வந்து பாய்ச்சினோம் அப்படின்னா அது எதனால் வந்து உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற எல்லா வரலாறும் நமக்கு டக்குன்னு வந்து அந்த கான்சியஸ்னஸ், அந்த பிரபஞ்சம் நமக்கு வந்து இது எதனால் இந்த மாதிரியான சடங்கு உருவானது அப்படிங்கிற விஷயத்த அது வந்து எமர்ஜ் பண்ணி அது ஃப்ளாஷ் பண்ணி நமக்கு ஒரு பல்பு எரியும், ஒரு இன்சைட் அந்த விஷயத்தில் நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ அந்த விஷயத்தை செய்யணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம அந்த சூழ்நிலையை பொறுத்து அந்த முடிவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இது கண்டிஷன்டு மைண்ட்லேருந்து இது இப்படி தான் பண்ணணும் அப்படி நம்ம பண்ணும்போது தான் வந்து நிறைய சிக்கல்கள் இங்கே வாழ்க்கையில் வந்துடுது. அதனால் ஒவ்வொரு விஷயத்தின் மீதும் இது எதனால் வந்திருக்குது அப்படிங்கிற விழிப்புணர்வை பாய்ச்சும்போது அது நமக்கு விஷயங்களை தெளிவாக நீக்கமற ஐயப்பாடின்றி ஒரு சினிமாவில் காட்டுற மாதிரி இது அப்படி ஒரு திரைப்படம் போல் அது காமிக்கும். அதன் பிரகாரம் நம்ம வந்து நடந்துக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சிக்கல்கள்லேருந்து, கண்டிஷன் மைண்ட்லேருந்து, இந்த மிஸ்ஸரி துயரத்துலேருந்து நம்ம வந்து வெளிவர முடியும். நன்றி.